بسم الله الرحمن الرحيم وقالوا لولا نزل عليه آية من ربه قل إن الله قادر على أن ينزل آية ولكن أكثرهم لا يعلمون. وقالوا அந்த காபிர்கள் குஃபார் குறைஷிகள் மக்காவுடைய அந்த காபிர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், லௌலா நுஸில அலைஹி ஆயத்துன் மிர் ரப்பிஹி, என்ன இந்த நபி அல்லாஹ்வுடைய தூதர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறாரே, இவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய அத்தாட்சி ஒன்று இறங்க வேண்டாமா? எப்படி ஹஜ்ரத் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒட்டகம் இறங்குச்சு, ஒட்டகம் வந்துச்சு, அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானத்து மாயிதா அல்லாஹ் தஆலா உணவு தட்டு இறக்குனா, இந்த மாதிரிலாம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒன்று இறங்க வேண்டாமா? அசா வந்து இறங்குச்சு, அது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு அசா வந்துச்சு, அந்த அசா போட்டோன்னு பாம்பாச்சு. ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ஒன்று கொடுத்தான். அந்த மாதிரி இவர்களுக்கு ஒன்று வந்து இறங்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னல்லாஹ் காதிருன் அலா யுனஸில, நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை இறக்குவதற்கு சக்தி மிக்க வந்தான். யுனஸில ஆயத்தன், ஒரு அத்தாட்சியை, அல்லாஹுடைய அற்புதத்தை ஒன்று இறக்குவதற்கு சக்தி மிக்க வந்தான், நீங்கள் தேடியது போன்று. ஆனால் வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், இவர்கள் அதிகமான மக்கள் அதை விளங்காதவர்களாக இருக்கிறார்கள். அதாவது என்ன விளங்காமல் இருக்கிறாங்க? ஒன்று, இந்த மாதிரி அத்தாட்சிகள் வந்துச்சு, அந்த மாதிரி மற்ற நபிமார்களுக்கு அது வந்த பின்பு வர்ற வரைக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களை சொல்லிட்டே இருந்தான். வந்த பின்பும் யார் ஈமான் கொள்ளவில்லையோ எல்லாரையும் கொடுமையாக அல்லாஹ் தஆலா அழிச்சிட்டான். சாலிஹ் சட்டு அவங்க கூட்டத்தார்கள் ஒட்டகம் வந்துச்சு, ஒட்டகத்தை வச்சு ஈமான் கொள், நாக்கத்தல்லாஹி வ சுகியாஹா, அல்லாஹுடைய ஒட்டகம், அதை விட்டு விடுங்கள், அது தண்ணீர் குடிக்க விட்டு விடுங்கள் அப்படின்னு திரும்ப திரும்ப எல்லாம் எச்சரிச்சான். ஆனால் அதை அவர்கள் மீறினார்கள். கதபூஹு, அவர்கள் அல்லாஹ் சொல்லி பொய்யாக்கினார்கள். ஃபஅகரூஹா, அந்த ஒட்டகத்தை வெட்டி விட்டார்கள். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும் பிதம்பிஹிம், அல்லாஹ் தஆலா அவர்களின் பாவங்களின் காரணமாக அவர்களை அழித்து ஒழித்தான். ஃபஸவ்வாஹா, அவர்களை எல்லாம் செவ்வையாக்கி விட்டான். வலா யஹாஃபு உகுபாஹா, அதன் முடிவு என்ன என்பதை பற்றி அல்லாஹ் அஞ்சக்கூடியவன் அல்ல. அதனால எல்லாத்தையும் ஒருத்தர் விடாம நான் ஆட்சி பண்ணிட்டான் அல்லாஹ் தஆலா. அந்த முன் சென்ற உம்மத்தினர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எல்லாம் தண்ணியில ஊக்கி ஒருத்தர் விடாம அல்லாஹ் தஆலா தண்ணியில முக்கி அழித்து ஒழித்தான். மாயிதா இறங்குச்சு, அதிலே மோசடி செய்தார்கள், எடுத்து வைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை பன்றிகளாக குரங்குகளாக மாத்திட்டான். அஊது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பான். இவ்வாறு முன் சென்ற மக்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த அல்லாஹ் தஆலா அந்த அத்தாட்சிகளை அனுப்பி வைத்தான். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதனாலே, அதிலே வரம்பு மீறியதினாலே கொடூரமான தண்டனைக்கு ஆளானார்கள். இதையெல்லாம் அவங்க படிப்பினையா ஆராய்ச்சி செய்து பார்த்துருந்தாங்கன்னா இவ்வாறு கேட்டிருக்க மாட்டாங்க. அதனால வலாக்கின் அக்ஸரஹும் லா யஅலமூன், அவர்கள் அதிகமான பேர் அறியாதவர்களா இருக்கிறாங்க. அப்படி வைக்கலாம், இப்படி அர்த்தம் வைக்கலாம். அல்லாஹ்ட்ட இருந்து அத்தாட்சி வராதா என்று கேட்கிறாங்க. முன் சென்ற உம்மத்துகளுக்கு வந்த மாதிரி அல்லாஹ் நிச்சயமாக அத்தாட்சி இறக்கி வைக்க சக்தி மிக்க வந்தான், இறக்கி வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், இவர்கள் அறிவதில்லை, என்ன செய்யறது? முன் சென்ற உம்மத்துகளுக்கு அல்லாஹ் தஆலா காட்டிய அத்தாட்சிகளோட பல 100 மடங்கு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா காண்பித்தான். எனவே எந்த நபிக்கும் இல்லாத முஅஜிசாக்களை அல்லாஹ் ரசூல் காமிச்சுதான் இருந்தான். அதை அந்த மக்கள் நன்கு விளங்கி கொண்டுதான் இருந்தார். பிறப்பதற்கும் அவர்கள் நுபுவத்தை அறிவிப்பதற்கு முன்பே அல்லாஹ் காமிச்சான். எப்பவுமே பெருமானார் நடந்து செல்லும் போது மேகம் கொடை பிடித்துக் கொண்டே போகும், வெயில் அடிக்காத பெருமானார் மேல. அவன் சின்ன பிறந்த வயசுல இது ஒன்று பத்தாதா? அவங்க நடந்தாவே பிறப்பதற்கு, அவங்க நுபுவத்தை அறிவிப்பதற்கு முன்பே கஸ்தூரி மனம் தான் மனக்கு எங்க பார்த்தாலும். அவர்களுடைய இதயம் பிளந்து சுத்தம் செய்யப்பட்டது. இதுவும் மக்காவாசிகளுக்கு தெரியும். அன்னை ஹலீமா அம்மா அறிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி இதெல்லாம் வெளிரங்கமான அற்புதங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து சென்றால் அந்த மணல்ல அவங்களுடைய கால் பாதங்கள் பதியாது. கல்லா இருந்தா அந்த கல்லுல கால் பாதங்கள் பதிஞ்சிடும். நடந்து போனான்னா
கல்லுல பாதங்கள் பதிஞ்சிரும். எதுல பதியாது? மணல்ல கால் பாதங்கள் அடையாளம் தெரியாது. இதெல்லாம் பெருமானார் கிடைத்த அற்புதங்கள். இதையெல்லாம் ஒரு பக்கம், இதெல்லாம் வெளிரங்கமான அற்புதங்கள் இருக்க, அந்தரங்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குண ஒழுக்கங்கள் மோஜிசாவிலையும் பெரிய மோஜிசா. அந்த மாதிரி நற்குணம் யாருக்குமே இல்லை. அஸ்ஸாதிகுல் அமீன் என்றுதான் மக்கள் எல்லோரும் அவங்க அழைப்பார்கள். தெருவில் நடந்து போனா எல்லாரும் எப்படி கூப்பிடுவாங்க? அஸ்ஸாதிகுல் அமீன், அஸ்ஸாதிகுல் அமீன். அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பேரை யாருமே சொல்லவும் மாட்டாங்க. இதோ சாதிகுல் அமீன் வருகிறார்கள், யா சாதிகுல் அமீன், சாதிகுல் அமீன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருப்பெயரை அவர்கள் சொல்லவே இல்லை. எல்லோரும் சாதிகுல் அமீன். இது பெரிய விஷயமாச்சு. ஒரு மனிதனுக்கு வெளிரங்க கராமத்துகள் பெருசல்ல, ஒருத்தன் அவுலியான்னு சொல்றதுக்கு. அந்தரங்க ஒழுக்கம் எப்படி இருக்கு? எல்லாத்தையும் வல்லு நாய் மாதிரி விடுவார். அவன் தண்ணியில் நடந்த என்ன, வானத்துல பறந்த என்ன. எனவே சொல்றதெல்லாம் வாயை திறந்தா பொய் தான். அவர் அப்படியே கிராத்து வளைச்சு ஓதுறாரு. என்ன பிரயோஜனம்? இப்படி பயான் செஞ்சாருன்னா அப்படி இதயங்கள்லாம் அப்படியே கேட்டு சொக்கி போற அளவுக்கு பேசுறாரு. அது தொழுகாம படுத்துங்கிறாரு. தொழுகிறதே இல்லை, பஜ்ரு துஹர்லாம் தொழுகிறதே இல்லை. இதெல்லாம் மனுஷனா? அப்ப குண ஒழுக்கங்கள் இருக்கு, அது பெரிய கராமத். இப்போ மோஜிதாக்கள்லே பெரிய மோஜிதா பெருமான வாழ்நாளில் பொய் சொன்னதில்லை, பிறர் மனதை துன்புறுத்தியதில்லை, நம்பிக்கை துரோகம் செய்ததில்லை. இதெல்லாம் அவங்களுடைய மாபெரும் மோஜிதா. இதையும் அவங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. நுபுவத்துக்கு முன்னாடியே நடந்தது எல்லாம். நுபுவத்துக்கு பின்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய மோஜிதாக்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆயிரக்கணக்கான மோஜிதாக்களை அவர்கள் கண்கூடாக பார்த்து கொண்டுதான் இருந்தார். நிலாவை பிளக்க சொன்னார்கள், பிளந்து காட்டினாங்க. ஷக்கல் கமர், மரத்தை கூப்பிட்டு மரத்தை வந்து சாட்சி சொல்ல சொன்னாங்க. மரம் வந்து சாட்சி சொல்லுச்சு. அபூஜஹல் ஒரு கல்லு கொண்டு வந்தான். இது என் கையில என்ன இருக்குன்னு கேட்டான். நான் சொல்லவா அதே சொல்ல வைக்கவா அப்படின்னாங்க. அதே சொல்ல வைக்கணும். அந்த கல்லு உள்ளதுன்னு சொல்லுச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். கல்லு சொல்லுச்சு. அப்ப என் கையில இருக்கிற கல்லுக்கு சூனியம் பண்ணிட்டீங்களா நபியே முகமதே அப்படின்ட்டு போயிட்டான். சரி, பூமியில தான் அவங்க சூனியம் செல்லுபடியாகுது, எல்லாம் சூனியம் செஞ்சு மாட்டுறீங்க. வானத்தை செல்லுபடியாகாது இல்லையா? நிலாவை பழந்து காட்டுங்க அப்படின்னா நிலாவை பழந்து காமிச்சாங்க. ஆஹா, வானத்திலையும் செல்லுபடி ஆயிடுச்சு இப்போ அப்படின்ட்டான். அப்படி எது சொன்னாலும் நீ சூனியம்னு சொல்லுவ. இனி எத்தனை மோஜிதா கொண்டு வந்தாலும் பெருமானார் காட்டிய மோஜிதாக்களை யாராலும் எந்த நபியும் வானத்துல காட்டல, பூமியில காட்டினாங்க. வானத்திலே கொண்டு வந்து யாரும் காட்டவில்லை. அதே மாதிரி எல்லா நபிமார்களும் கொடுக்கப்பட்டதை விட பல மடங்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தான். கல்ல பொழுதாங்க, தண்ணி வந்துச்சு. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. நம்ம கல்ல புழக்க தேவையில்லை, விரல காமிச்சாங்க, அதுவும் தண்ணி ஊற்று. கல்லு கூட எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் தேவைப்படுது, அதுதான் தண்ணி வரணும். பெருமாள் விரல வச்சாங்க பாத்திரத்துல, தண்ணி அப்படியே பொங்கி ஊத்துது. ஊத்தி ஊத்தி அப்படியே எல்லா ஒட்டுமொத்த படை வீரர்களும் பிடிச்சாங்க எல்லாரும். எனவே கல்லிலிருந்து தண்ணீர் எடுத்தார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்டை கூப்பிட்டு இப்படின்னு தடை விட்டாங்க. பால் மடியே இல்லாத ஆடு, குட்டி ஆடு. இப்படின்னு தடை விட்டாங்க. பால் மடி வந்து அதில் பால் சுரந்து பால் வந்துச்சு. பால் கறந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குடிச்சு, அபூபக்கர் நாயகம் குடிச்சு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்களும் கொடுத்தாங்க. அதை பார்த்து அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் முஸ்லீம் ஆயிட்டாங்க. இஸ்லாத்து வர்றதுக்கு முன்னாடி நடந்த செய்தி இது. அப்போ அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நேம் வேறு அருள். அது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வானத்திலிருந்து மாயிதா உணவு தட்டி இறங்குச்சு. வானத்திலிருந்து இறங்கும், அப்படியே எல்லாரும் சாப்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகழ் போர்ல ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சாப்பாடு கூப்பிட்டாங்க. ரொம்ப எல்லாரும் வயிற்று பசியில கல்லு கட்டி இருக்கிறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க ஒருத்தருக்காக சாப்பாடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்ல எங்க வீட்டுக்கு சாப்பாடு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படியா, நான் வந்துடுறேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஒட்டுமொத்த சஹாபாக்களை கூப்பிட்டு எல்லாருக்கும் ஜாபிர் ரலியல்லாஹு வீட்டுல விருந்தான் வாங்க அப்படின்னு அலோன்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. 1200 பேருக்கு மேல. அவங்க இத்தினூன்னு குட்டி ஆடு, ஒரு 2 கிலோ ஆடை ஒன்று அறுத்து சாணம் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. 1 கிலோ மாவு ஆக்கி ரொட்டி வச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ்க்காக வேண்டி. என்ன பை, 1 கிலோ மாவு 1 கிலோ கறி இருக்குன்னு வைங்களேன், 1 கிலோ 2 கிலோ கறி இருக்கு. ஒட்டு மொத்தமா 1200 பேருக்கு சாப்பாடுன்னு ஒண்ணு அப்படி விளக்கு போயிட்டாங்க. யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு. ஒன்றும் பயப்பட வேணாம், சட்டி இறக்க வேணான்னு சொல்லுங்க, ரொட்டி இன்னும் சுட வேணான்னு சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. புடை சூழ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்தாங்க. போய் தங்கள் புனிதமிகு உமிழ் நீரை நாக்கில் தொட்டு அந்த மாவுல தடவினாங்க, அந்த சாணால தடவினாங்க. அவ்வளோதான். இனி நீங்க அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, மாவு சுட்டுக்கிட்டே இருக்கீங்கன்ட்டாங்க. 4-5 பேர் சேர்ந்து மாவு எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அது பாட்டுக்கு ரொட்டி வந்துகிட்டே இருக்கு, அது பாட்டுக்கு சாணம் வந்துகிட்டே இருக்கு. வானத்தில் இறங்கல பை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித உமிழ்நீருடைய பரக்கத்துல வந்துகிட்டே இருக்கு. அது 1200 பேரும் சாப்பிட்டாங்க. இந்த கடைசியில் அவங்க சொல்றாங்க ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் நினைக்கிறேன் அத்தனை பேரும் சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் வயிறு நிமிர படி போதும் கொஞ்சம் பேர் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போறாங்க. படை ஒரு கூட்டமா 10 பேர் 20 பேர் வர்றாங்க, சாப்பிட்றாங்க, போறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு போன பின்னாடி பார்த்தா எப்படி ஆரம்பத்தில் இருந்துச்சு அதே மாதிரியே இருக்கு. எவ்வளவு அங்க இருந்துச்சோ அதே அளவு அங்க இருக்குது. அப்ப இது பெருமானார் அவங்க கொடுக்கப்பட்ட மோஜிசாக்கள். ஒவ்வொருத்தருக்கும் அல்ல ஒரு மோஜிசா கொடுத்துருந்தான். நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதை விட மேலானதை கொடுத்துருந்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தான்? உதுவா ஷஹருன் வரவாஹுவா ஷஹருன். சுலைமான் கொடுத்த மோஜிசா என்னங்க? இப்படி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க நீங்க. நான் 2-3 உதாரணம் சொல்லி காட்டுறேன். சுலைமானுக்கு எல்லாம் என்ன கொடுத்தான்? உதுவா ஷஹருன் ரவாஹுவா ஷஹருன். அது அவருடைய அந்த காற்று அவருடைய கம்பளத்தில் வச்சு தூக்கிட்டு போகும். 1 மாதம் போகக்கூடிய தூரத்தை குதிரையிலையோ நடந்தோ 1 மாசம் போகக்கூடிய தூரத்தை ஒரு காலை நேரத்திலே கொண்டு போயிடும். காலையிலே போய் சேர்ந்துருவாங்க. அந்த மாதிரி திரும்ப அவ்வளவு தூரத்தை மாலையில கொண்டு சேர்த்துரும். ரவாஹுவா ஷஹருன், மாலையில் திரும்பி வருவதல். அது 1 மாத தொலைவு. ஏன் 1 மாசம் போகணும், வர 1 மாசம். எத்தனை மாசம்? மொத்தம் 2 மாசம் ஆகும். 2 மாசம் தொலைவை காலையில் 10 தூத்து போய் சாயந்தரம் வந்து சேர்ந்துருவாங்க. காலையில் கிளம்பி மதியானத்துக்குள்ள அங்கே போய் சேர்ந்துருவாங்க. திரும்ப அங்கிருந்து கிளம்புனா சாயந்தரத்துல அவங்க சேர்ந்துருவாங்க. இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மோஜிசா. காற்று அவர்களை கொண்டு போய் சேர்த்தும். இது காற்று வேகம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேகம் இருக்கிறது மின்னல் வேகம். ஒரே இரவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல் லதி பாரக்னா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். ஒரே இரவுல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸ் கொண்டு போய் அங்கிருந்து 7 வானங்களை கடந்து யாருமே சென்றிராத சிதறத்துல் முன்தஹா வரை போய் சேர்ந்து அதற்கு மேல் எந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கால் வைத்திராத அர்ஷே முஅல்லாவிற்கு சென்று ரப்ப ஜல்ல ஜலாலுஹுவை தன்னுடைய திரு கண்களால் தரிசித்து வந்தார்கள். இது யாராலும் போக முடியாத ஃபாஸ்ட். திரும்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லத்திற்கு வந்தார்கள். ஆடிய கொண்டி இன்னும் நிற்கவில்லை. அந்த கெண்டி ஆடும்ல கதவுல மாற்றுறதுக்கு தாழ்பாடு, அது ஆழந்து இன்னும் நிக்கல. அதற்குள் வந்து சேர்ந்து விட்டார். இது எவ்வளவு ஃபாஸ்ட்னு சொல்றது? இதை போய் இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. என்னங்க பை? அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுத்த முஅஜிசாக்கள் இருக்கிறது. எல்லா அன்பியா பெருமானார் ஸல்லல்லாஹு ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டதெல்லாம் கண்ணு சரியா போயிடும். இன்னும் கண்ணில் தடவுவாங்க, பிறவி குருடர்களுக்கு பார்வை வந்துடும். தடவுவாங்க, குஷ்டரோகம் நீங்கி போயிடும்.
பெருமான அது ரசூலுல்லாஹி அது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொடுக்கப்பட்ட அற்புதம். ஒரு போர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபி கண்ணு வெளியே வந்துருச்சு. கண்ணு அம்பு குத்தி எடுக்கும்போது கண்ணே வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து கண்ணை மறுபடியும் உள்ள வச்சு திணிச்சு ஒரு தளவுனாங்க, பழைய மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட வித்தியாசம், ரத்த கசிவு கூட கிடையாது, பழைய மாதிரி ஆயிடுச்சு. கால் உடஞ்சு போச்சு ஒரு சஹாபிக்கு, அந்த காலை வச்சு தளவுனாங்க, அதோட சரியா போச்சு. திரும்ப கால் வலியே வரல. ஹைபர்ல தடுல கண்ணு வலி, கடுமையான வலி இப்படின்னு தளவுனாங்க, சொல்லாத வாழ்நாள கண்ணு வலி மீண்டும் வரல. நாங்க போய் அத்தகைய ஆற்றலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருந்தான். ஆக ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு மோஜிசாவை கொடுத்திருந்தான். பாய் நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா எல்லா மோஜிசாக்களையும் ஒன்று சேர்த்து கொடுத்திருந்தான். சய்யிதுல் முர்சலீன் அஃதலுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா மோஜிசாக்களையும் ஒன்று சேர்த்து அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். இப்படி வரிசையா ஒவ்வொரு நபி கொடுத்த யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரசூலுல்லாஹி கொடுத்த அல்லாஹ் தஆலா எப்படின்னு. இவ்வளவு கொடுக்கப்பட்டிருந்தும் கூட அல்லாஹ்ட்ட இருந்து இன்னும் ஆதாரம் வருமா அப்படின்னு கேட்கறான். எல்லாம் தெரியாத விளக்கம் இல்லாத ஆளா இருக்கானுங்க. இன்னல்லாஹ் காதிருன் அலா யுனஸில ஆயத்தன், இவர்களுக்கு அத்தாட்சியில் இறக்கி வைக்க எல்லாம் சக்தி மிக்கவன் தான், இறக்கி வைத்தும் தான் கொண்டிருக்கிறான். ஆனா வலாக்கின்ன அக்ஸரஹும் லா யஅலமூன், அவர்கள் அதிகமான பேர்கள் இதை விளங்காதவர்களாக இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு உங்க வாழ்க்கையே மூஜிசா தான், ஒவ்வொரு ஸ்டெப்பும் மூஜிசா தான், ஒவ்வொரு வினாடியும் மூஜிசா தான். திருமணா மூஜிசா, உட்காந்தா மூஜிசா, எந்திரிச்சா மூஜிசா. அவங்களுடைய வாழ்வே அற்புதம் தான். யாருங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் அற்புதங்களை கணக்கு போட்டா எண்ணி முடிக்க முடியாது. எல்லா அன்பியாக்களுக்கும் ஒரு அற்புதங்கள் 2 அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. பெருமானாருக்கு 1000க்கு மேற்பட்ட அற்புதங்கள், கணக்கே இல்லை. அவருடைய சஹாபாக்களுக்கு அந்த அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. பெருமானார் கூட இருந்த பரக்கத்துல சஹாபாக்கள் செய்த அற்புதங்கள் இருக்கு, அது கணக்கே கிடையாது. அவர்களுக்கெல்லாம் அன்பியாக்களுக்கு தான் அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. நமக்கு சஹாபாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதங்களே கோடிக்கணக்கானது. ஒவ்வொரு சஹாபியுடைய கை, ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கையை ஜோக்கல் வச்சு எடுத்தா கை பலபலன்னு ஆயிரும். பெருமானுடைய சஹாபிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா இல்லைன்னா வேற யாரும் சஹாபியே தெரியல. ஹசன் ஹுசைன் வீட்டுல விட்டு வர சொன்னாங்க. ஒரு இருட்டா இருந்துச்சு. அவங்க அந்த சஹாபியுடைய கையிலிருந்தே வெளிச்சம் வர ஆரம்பிச்சிருச்சு, பேட்டரி லைட்டு. அவங்க சஹாபியுடைய கை, 2 சஹாபாக்கள் பெருமாள் இரவு நீண்ட நேரம் பேசிட்டு போறாங்க. போனா சஹாபியுடைய கையில வெளிச்சம் வருது. 2 பேரும் ஒன்னா போறாங்க. 2 பேரும் பிரியிறாங்க அவங்க வீட்டுக்கு. 2 பேர் கையும் வெளிச்சம் அடிக்குது. இப்போ கையும் பேட்டரி லைட் மாதிரி கையிலேயே வெளிச்சம் வருது. இப்படி காமிச்சுக்கிட்டே போறா, வெளிச்சம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, தெருவே வெளிச்சமா இருக்கு. ஹதீஸ்ல வருது, எடுத்து பாருங்க. அந்த அன்பியாக்களுக்கு கொடுக்கப்பட்டது நம்ம இவர்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அசாவை போட்டாங்க, பாம்பாச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப பாம்பு எடுத்தாங்க, அசாவாயிருச்சு. கொடுமையான விஷம். அது ஒரு சொட்டு விஷம் கொடுத்தா ஒரு ஊரே காலி, தண்ணியில விட்டா. அந்த மாதிரியான விஷயத்த அது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குடிச்சாங்க, காலித் ரலியல்லாஹு குடிச்சாங்க, பிஸ்மில்லாஹ் சொல்லி. ஒண்ணுமே செய்யல. ஒண்ணுமே செய்யவே இல்லை. இது என்ன அற்புதங்கள்! என்ன பை, இரும்ப தாவூத் சொன்ன மாதிரிலாம் ஆடும். அது மிருக மாதிரி திருவிழா வரும், இப்படி திருவிழா மாறும், சட்டையா செய்யலாம். அதை எதுங்க? இரும்பு அவங்க பேச்சை கேட்டுச்சு. ஒரு தடவை பூமி குலுங்கிட்டு இருந்துச்சு, சல்சலா ஏற்பட்டு போச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஓங்கி ஒரு உதவு, ஒரு சாட்டையில ஒரு அடி எடுத்து, என்ன குலுங்குற அப்படின்னு அதோட கப்புன்னு இறங்கிடுச்சு. என்ன பை, நீ அடிச்சேன்னு வச்சுக்கோ, பொழந்து முழுங்கிடும். அவர்களே எம்மை போன்ற மனிதன் சொல்ல முடியாது. உமர் நாயத்து, அபூபக்கர் நாயகம், இவர்களே நம்மை மாதிரி மனிதர்கள் சொல்ல முடியாது. நீ
அது எப்படி இந்த ரசூல் அவங்களுக்கு சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் புனிதர்கள், மனிதர்கள் உருவில் வாழ்ந்த புனிதர்கள். அவங்க பூமி அவங்க பேச்சை கேட்டுச்சு, ஒரு நெருப்பத்திச்சு. உமர் நாயகம் சொல்லி அனுப்பிச்சாங்க, நான் சொன்னேன் நிப்பாட சொல்லுங்க. இந்த நெருப்பு அமைஞ்சு போச்சு. நைல் நதியில் தண்ணி வத்தி போச்சு. யாராவது ஒரு பொம்பளையை அறுத்து உள்ள போட்டதான் தண்ணி வரும்னாங்க அந்த ஊர்வாசிங்க. உமர் நாட்டுக்கு செய்தி வந்துச்சு, ஒரு தபால் எழுதி கொடுத்தாங்க, நீ அல்லாவுக்காக ஓடுறதா இருந்தா ஓடு, நீ உன் இஷ்டத்துல ஓடுறதா இருந்தா எனக்கு தேவையில்லை அப்படின்னு எழுதி போட்டாங்க. உடனே தண்ணி ஓட ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி அவங்க பேச்ச கேட்டுச்சு. மண், தண்ணி, காற்று, நெருப்பு எல்லாம் அவங்க பேச்சு கேட்டுச்சு. இங்க இருந்து சாரியால் ஜபல்னு சத்தம் போட்டாங்க. காற்று கொண்டு போய் பல ஆயிரம் மைலுக்கு அந்தான கொண்டு போய் சொல்லுச்சு சத்தத்தை. என்ன அவர்களுக்கு அல்லா ஜல்லஷாஹுல கொடுத்திருந்தான்? மூன்றையுமே மண், தண்ணி, காற்று, நெருப்புங்கிறாங்க, பஞ்சபூதங்கள் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் அல்லா கொடுத்தது. ஒரு விவாதத்துல வருது, துணி கச்சிட்டு இருந்தாங்களாம் வீட்டு வாசல்ல உட்காந்து. உமர் நாயகம் சூரியன் கொஞ்சம் பளிச்சுன்னு அடிச்சோன்னா சுல்லுன்னு இருக்குது. இப்படி திரும்பி முறைச்சாங்கல்ல, சூரியன் கம்முன்னு அடங்கி போச்சு. அவ்வளவுதான். பயந்து நடுங்கி அதோட ஒளிதான் காணா போச்சு. மக்குண்டாயிருச்சு சூரியன். மேகம் மறைச்சா எப்படி இருக்கும்? வெளிச்சு வெயில் இல்லாம மேகம் மறைச்சிட்டா வெயில் இல்லாம இருக்குல்ல, அந்த மாதிரி சூரியனே இருந்து போச்சு. மேகம் மறைக்காமையே மேகம் மறைச்ச மாதிரி, கருமேகம் மறைச்ச மாதிரி இருந்து போச்சு மதீனாவே. இந்த செய்தி அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்களுக்கு போச்சு. பெருமா உமர் நாயத்தை கூட்ட சொல்லி, உமரை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சரி யார ரசூலுல்லாஹ் அப்படின்னு திரும்ப அந்த பழைய ஒலி கொடுக்கப்பட்டது. என்னங்க பை, அப்ப இதெல்லாம் அன்பியாக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அற்புதங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருடைய உம்மத்துக்கு, அவங்களுடைய சஹாபாக்களுக்கே கொடுத்திருந்தாங்க. இவற்றையெல்லாம் நேரிலே பார்க்கிறார்கள், இருப்பினும் அவர்கள் ஈமான் கொள்வதில்லை. வலாகின் அக்ஸரஹும் லா யஅலமூன். அப்ப ஏன் ஈமான் கொள்ளல பை? அவங்க எல்லாம் இவ்வளவும் பார்த்து கூட மஷீயத்தை இலாஹில இல்ல, அல்லாஹ்வுடைய இல்மிலேயே, அல்லாஹ்வுடைய ஞான பூங்காவிலேயே அவர்கள் காத்திர்களாகத்தான் இருந்தார்கள். அதனால என்னானே அற்புதங்களை இனி கொண்டு வந்து ஒரு ஸ்டெப்புக்கு ஸ்டெப்பு அற்புதங்களை காமிச்சாலும் ஈமான் கொள்ள மாட்டான். கடைசியா வானத்திலிருந்து ஒரு துண்டு அவன் தலைமையில டொம்முன்னு விழுந்தா கூட அது வானத்துல ஒரு மேகமா இருக்கும், வானம்லாம் எரிஞ்சு கொடுக்காதுங்க அப்படின்னு சொல்லுவான். இனி யாரோ கிசபம் மின சமாய் சாக்கித்தன் நீ சூத்தாலையும் கிசபம் மின சமாயா எப்போது சஹாபும் மறுக்கும், இது சாதாரண ஒரு மேகம் தான் சொல்லுவான். நரகத்திலேயே கொண்டு போய் நிப்பாட்டி நரகண்டா ஈமான் கொள்ளான்னு ஈமான் கொள்ள மாட்டான். நரகத்துல 10 நாள் போட்டு திரும்ப யாரெல்லாம் திரும்ப அனுப்ப மாட்டியா அப்படின்னு சொல்லுவான். சரி, திரும்ப கொண்டு வந்து நரகத்தை போட்டு வேதனைப்படுத்தி பூமியில கொண்டு விட்டாலும் திரும்ப அவன் மூமினா ஆக மாட்டான், காக்கிற தான் இருக்கும். அல்லாஹ் சொல்லிட்ட பல இடங்கள்ல வலோ ருத்து, திரும்ப அவர்கள் நரகிலிருந்து மீண்டு கொண்டு வந்தாலும் ஈமான் கொள்ள மாட்டான். ஏன்? அவங்க இல்மே ஹக்கிலேயே, இல்மே அசல்லையே காக்கிர்கள். அதே மாதிரி இல்மே அசல்லையே வஹாபிகள். அவன் என்ன ஆதாரம் காட்டு ஏற்றுக்கிட்ட மாட்டான். அவங்க காமிச்ச ஆதாரங்கள் தான் ஆதாரமா தெரியும். நீ 1000 ஆதாரம் காட்டு, அவர் ஒரு ஆதாரம் காமிச்சிட்டார் இல்லைங்க, முடிஞ்சு போச்சு, விடுங்க. நான் 1000 காட்டுறேன், 1000 லைஃபா இருக்கும், அது சரி இருக்காது. எங்க ஆள் காட்டுறதாங்க அதுதான் ஆதாரம். என்ன விளங்க வேண்டியதுங்க? அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஆறுதலுக்காக சொன்னான். இப்ப அது நம்ம ஆறுதலுக்காக எடுத்துக்க வேண்டியது. இவ்வளவு சொல்லியும் திருந்த மாட்டானுங்களே, பெருமானாரை குறைத்து பேசுறாங்களே, சஹாபாக்கள் கேவலமா பேசுறாங்களே. அது இன்னைக்கு நேற்று உள்ள அதெல்லாம் அபூ ஜஹல், அபூ லஹப், உத்பா, ஷைபா அவர்களுடைய வம்சங்கள் பாரம்பரியம் இதுதானே செய்யும். அது மாறவே மாறாது. அதான் அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன காமிச்சாலும் ஈமான் கொள்ள மாட்டான். அமாமின் தாபத்தின் ஃபில் அர்லி, பூமியில எந்த உயிர் பிராணியும், எந்த நடந்து செல்லக்கூடிய பிராணிகள், கால்நடைகள் போன்ற பிராணிகள், விலங்கினங்கள் இல்லை. வலா தாயினி யதீரு பிஜனாஹிஹி, தன் 2 ரெக்கைகளால் பறந்து செல்லக்கூடிய எந்த பறவைகளும் இல்லை. இல்லா உமமுன் அம்சாலுக்கும், அவைகளும் உங்களை போன்ற ஒரு உம்மத்துகளே தவிர இல்லை. அவைகளும் அல்லாஹ் படைச்சான், அவைகளும் அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு இருக்கிறான். அவைகளுடைய ஒவ்வொரு செயலையும் அல்லாஹ் எழுதி பதிவு செய்யறான். அவைகளுக்கும் கியாமத் நாள்ல எழுப்புவான். அவைகளையும் அல்லாஹ் ஜல்ஷான கேள்வி என கேட்பான். ஒரு ஆடு இன்னொரு ஆட்டை அநியாயமா முட்டியிருந்தா
இதுக்கு கொம்பை கொடுத்து நீ முட்டுன்னு சொல்லப்படும். கொம்பு உள்ள ஆடு ஒரு கொம்பு இல்லாத ஆட்டை முட்டி இருந்தால் இதுக்கு கொம்பை கொடுத்து முட்டுன்னு சொல்லப்படும். இது ஒரு முட்டி தூக்கிறோம். அதுக்கு பின்னாடி 2 பேரையும் மண்ணா போயிருங்க அப்படின்னு மண்ணா போயிடும். அதுக்கு சொர்க்க நரகம் கிடையாது, விசாரணை இருக்கு. மறுபடியும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்புதல் இருக்கிறது. மா ஃபர்ரத்னா ஃபில் கிதாபி மின் ஷைஇன், நாம் உம்முல் கிதாபாகிய லவ்வுல் மஹ்ஃபூஸில் எந்த ஒரு வஸ்துவையும் நாம் விட்டு வைக்கவில்லை, எழுதாமல் விட்டு வைக்கவில்லை. சும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், அவர்கள் தங்கள் ரப்பின் பக்கமே மீண்டும் ஒன்று திரட்டப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அங்கே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய கேள்வி கணக்கு எல்லாம் கேட்பான். மிருகங்களையும் கேட்பான், ஆடு மாடுகளையும் கேட்பான், பறவைகளையும் கேட்பான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? பை, மிருகங்களும் பறவை இனங்களும் எல்லாரும் உங்களை போன்ற ஒரு சமுதாயங்கள் தான் அவர்களும். இது மனித சமுதாயம், அது மாடு சமுதாயம், அது ஆடு சமுதாயம், எல்லாம் உங்களை மாதிரிதான் அப்படின்ட்டான். இப்போ எல்லா மிருகங்கள் நாய் பண்டி இருக்குல்ல பை, நம்மள மாதிரிதான். நம்ம நாய் பண்டி சமமா? அது வேற நம்ம வேற தானே. இப்ப இவன் குர்ஆனுடைய ஆயத் அல்லாஹ் தஆலா பெருமானா சொல்றாங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நானும் உங்களை மாதிரி மனிதன் தான் அப்படின்னு பார்த்தீங்களா. ரசூல் நம்மள மாதிரி மனுஷன் தான். ஸ்பெஷலா ஒன்றும் இல்லைங்க அவங்கள்ட்ட, நம்மள மாதிரி தான்ட்டாங்கல்ல. அப்ப நாம ரசூல்லா ஒண்ணுதான், நமக்கு சகோதரர்கள் ரசூலுல்லாஹ் நமக்கு என்ன அந்தஸ்துல வித்தியாசம் இருக்கு? நம்மள மாதிரிதான் அப்படிங்கிறாங்களே, மாறிதான் எல்லா உமமும். அப்ப நாம அவங்கள்ட்ட கேட்போம், குல் இன்னமா ஆனா பஷரும் மிஸ்லுக்கும், உங்களை போன்று நானும் ஒரு மனிதர். பஷரியத்துல மிஸ்லுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜி இப்ப அத நீ ரசூலுல்லாஹ் நீ ஒன்னா இருந்தா அப்ப நீயும் பண்டியும் ஒண்ணு. என்ன அல்லாஹ் என்ன சொல்றான்? மிருகங்களும் பறவைகளும் நீங்கள் அவனும் உங்களை மாதிரி ஒரு சமுதாயம் தான். அப்ப நீயும் பன்றியும் ஒன்று நீ ஒத்துக்கிட்டா, நீயும் பண்டியும், உனக்கும் பண்டிக்கும் என்ன தொடர்போ வித்தியாசமோ, மனிதனுக்கும் பன்றிக்கும். அப்ப அது அப்படி நீ ஒத்துவியா? சமன் ஒத்துவியா? அந்த மாதிரிதான் நீ பன்றி, பெருமானார் மனிதர், இதை ஒத்துக்கோ. அந்த மாதிரிதான் வித்தியாசம். அவங்க புனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவங்களுக்கு முன்னாடி நீ ஒரு பண்டி மாதிரி. நீ எப்படி ரசூலுல்லாஹ்வோட ஒப்பிட்டு பேச முடியும்? நீ இப்ப அல்லாஹ் எல்லாம் ஒரே சமுதாயம்னு சொல்றான். அவன் நிச்சயமா சமுதாயம் எல்லாம் ஒண்ணு. சமுதாயம் என்ற விஷயத்துல அவைகளும் கூட்டமா வாழக்கூடிய உம்மத்துகள், சமுதாயங்கள் என்ற விஷயத்துல நீ ஆடு மாடு கழுத பண்டி எல்லாம் நீயும் மனித இனமும் அதுல ஒரு இனம்தான் அப்படின்றதா? அப்படின்னா அதுக்காக வேண்டி நீயும் பண்டி எப்படி சமமாக வாழ முடியாதோ, நீயும் குரங்கும் சமமாக முடியாதோ, நீயும் சுரிநாயும் சமமாக முடியாதோ, அதே மாதிரி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீயும் ஒரு காலம் சமமாக முடியாது. அந்தஸ்துங்க அவங்க எந்த அந்தஸ்துங்க எல்லா இடத்துல விளங்குதவை. அவங்க எங்கேயோ உயர்ந்தவர்கள். நாம நாய் வண்டியோட நீ கேவலமானவன். நீ எப்படி அவங்களோட ஒன்று ஒப்பிட்டு பேச முடியும்? அது அதாவது அவர்களை போன்று சொன்னாலே அதுல சமம் இல்லைன்னு காட்டிதான் அல்லாஹ் தஆலா. ஒமா குல் இன்னமா ஆனா பஷரும் மின்கும் எங்க வந்திருக்குதா? பஷரும் மிஸ்லுக்கும். 10:11 சொல்ல உங்களை போன்று என்று சொன்னதிலிருந்து அல்லாஹ் காட்டுறான். என்ன காட்டுறான் அல்லாஹ் தஆலா? நிச்சயமாக ஒரு வித்தியாசம் இருக்குது. இவர் சிங்கத்தை போன்று அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்து தொடர்பு இருக்கு, ஒரு விஷயத்துல வித்தியாசம் இருக்கு. மின்கும் சொல்றான் அல்லாஹ் தஆலா சில இடங்கள்ல, உங்களிருந்தே உங்களை நபியை அனுப்பி வைத்தோம், உங்கள் இருந்து ஒரு நபியை அனுப்பிச்சு வச்சோம்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அவங்க உங்களை மாதிரி, ஆனா அவங்க உங்களுக்கு சமமாக இல்லை, உங்களை மாதிரி தான் அவர். உங்களிருந்து உங்கள் மனித இனத்திலிருந்து வந்தனால, ஆனா உங்களை மாதிரி தான். அதையும் விலைக்கு காமிச்சிட்டான், வித்தியாசம் இருக்குன்றத. சும்ம இலா ரப்பிஹிம் யுஹ்ஷரூன், பின்பு அவர் ரப்பிடத்தில் தான் மீண்டும் ஒன்று திரட்டப்படுவார்கள். வல்லதீன கஸபூ பி ஆயாத்தினா, யார் நம்முடைய வசனங்களை பொய்யாக்குகிறார்களோ அவர்கள், இவ்வளவு அத்தாட்சிகளை நான் காண்பித்த பின்பும் நம் வசனங்களை பொய்யாக்குபவர்கள் சும்முன் செவிடர்களா இருக்கும். ஏன்னா இவ்வளவு ஆயத்துகள் அத்தாட்சிகள் வந்தும் அதை பார்க்கல, இவ்வளவு ஹதீசுகள், இவ்வளவு குர்ஆனுடைய வசனங்கள் வந்தும், அல்லாஹ்வுடைய அற்புதங்கள் வந்தும் அதை பார்க்காத குருடர்கள் புக்குமுன்
இன்னும் அவர்கள் ஊமைகள், ஹக்கை பேசாத ஊமைகள், உண்மையை பேச தெரியாத ஊமைகள், உண்மையை கேட்க தெரியாத செவிடர்கள், துருமாத்தி இருளிலே சிக்கி தவிக்கக்கூடியவர்கள், குஃப்ரிலே சிறுக்கிலே. மையஷா இல்லாஹு யாரை அல்லாஹ் நாடுகிறானோ யூதுல் அவரை வழிகேட்டிலேயே அல்லாஹ் விட்டு விடுகிறான். மையஷா யாரை அல்லாஹ் நாடுகிறானோ யஜ்அல்ஹு அலா ஸிராத்தின் முஸ்தகீம் அவரை நேரான பாதையிலே அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான். குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், அரைத்தக்கும் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அக்பிரூனி இன்ன அதாக்கும் அதாபுல்லாஹி அல்லாஹ்வுடைய அதாப் உங்களிடத்திலே வந்தால், துன்யாவிலே ஏதோ ஒரு முறையிலே புயலோ பஞ்சமோ கஷ்டமோ நஷ்டமோ எதிரிகளோ வந்தால், அவ் அதத்துக்கும் சாஅத்தோடு கியாமத் திடீரென்று உங்களிடத்திலே வந்தால், அகைரல்லாஹ் ததுஊன் நீங்க அல்லாஹ் அல்லாதவைகளை அழைக்கின்றீர்கள், இல்லவே இல்லை, அல்லாஹ் தான் அழைக்கிறாங்க. ஏன்னா மக்கா குறைஷிகள் யாரும் அல்லாஹ்வை மறுக்கல, எல்லோரும் அல்லாஹ்வை பெரிய தெய்வமா வச்சிருந்தாங்க. அதனால ஆபத்து வந்து அல்லாஹ் அல்லான்னு கத்துவானுங்க, அவனுடைய லாத்து உஸ்ஸாலாம் கத்த மாட்டானுங்க. அல்லாஹ் அல்லா அல்லாஹ் பெரிய தெய்வம். சரியா, பெரிய தெய்வங்களா அப்ப இதே ஏன்டா வணங்குறேன்னு கேட்டா, மானு அபுதுஹும் இல்லா லியுகர்ரிபூனா இலல்லாஹி ஸுல்ஃபா இவையெல்லாம் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கி வைக்கும் என்ற காரணத்தினால் தான் இவைகளை வணங்குகிறோம் என்று கூறினார். அப்ப அல்லாஹ் தான் அழைக்கிறீங்க, வேற யாரையும் அழைச்சி பாருங்க. இன்குந்தும் சாதிகீன் நீங்கள் உண்மையாளராக இருந்தால் அல்லாஹ் விட்டு விட்டு வேற எதுவும் அழைக்க வேண்டியது தானே? இல்லை, நீங்க அல்லாஹ்வைத்தானே அழைக்கின்றீர்கள். பல் ஈயாவது துஊன நிச்சயமாக அவன் ஒருவனைத்தான் அழைக்கின்றீர்கள், வேறு யாரையும் நீங்கள் அழைப்பதில்லை. ஃபயக்ஷிஃபு மா ததுஊன இலைஹி நீங்க எதன் பக்கம் அவனை அழைக்கின்றீர்களோ அந்த கஷ்டங்களை அல்லாஹ் தஆலா உங்களை விட்டு நீக்குகிறான். துனியாவுடைய எத்தனையோ கஷ்டங்கள் அல்லாஹ் நீக்கி வச்சா அவங்களை அந்த மாதிரி அல்லாஹ்வை அழைத்து இன்ஷா அவன் நாடினால் அப்படி நீக்கி வைக்கிறான். வதன்சௌன மா துஷ்ரிகூன் அந்த ஆபத்துகள் வரக்கூடிய நேரத்தில் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். மா துஷ்ரிகூன் எதை நீங்கள் இணை வைக்கின்றீர்களோ அந்த தெய்வங்களில் பெயர்களை எல்லாம் மறந்து விடுகின்றீர்கள். அல்லாஹ் அல்லாஹ் தான் கத்துறீங்க. ஆனா ஆபத்துகள் நீங்கி முடிச்சுன்னா மறுபடியும் தெய்வங்களை கொண்டு வந்து நட்டு வச்சு அதுக்கு பூஜைகள், அதற்கு பலிகள், ஆடு மாடு அங்க இருக்கிறது எல்லாம் சரி. நீங்கள் அப்பொழுது ஆபத்து வரக்கூடிய நேரத்தில் ஷிர்க்கு இணை வைத்தவர்களை நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். அவர்களுக்கு சொன்னது நமக்கு நம்ம இது இவரை கொண்டு இதா காரியாச்சு அவரை கொண்டு காரியாச்சுன்னு மக்களை நம்ம இன்னைக்கு ஷிர்க்கு வைக்கிறோம். அல்லாஹ் உடனே எல்லா காரியமும் அல்லாஹ் கொண்டு தான் ஆச்சுன்னு சொல்லாம டாக்டரை கொண்டு சிஃபாவாச்சு, டாக்டர் கொண்டு சிஃபாச்சு எடுத்துலாம் டாக்டர் தான் ஓடுறான். டாக்டர் சொல்றாரு இல்லைங்க இது தேராது, கொண்டு போய் வேற ஆஸ்பத்திரி சேர்த்துங்க அப்படின்றாரு. தஞ்சாவூர் கொண்டு போங்க. அங்க போய் கேட்டோம், இல்லைங்க மெட்ராஸ் கொண்டு போங்க அப்படின்ட்டார். இப்ப அங்கேயும் கை விட்டாங்க. இன்னும் அல்லா என் பிள்ளைய காப்பாத்து திருப்பி ஏண்டா மத்த எல்லா டாக்டர் பேரை விட்டு அல்லா அல்லாங்கிற. இப்ப அதை முந்தைய சொல்லியிருக்க வேண்டியதானே? அல்ல சொல்ல இப்ப சொல்றீங்க, அதை முந்தைய சொல்லியிருக்க வேண்டியதானே? டாக்டர் செம டாக்டருங்க அப்பாடி, அவர் மருந்து கொடுத்து இது வரைக்கும் தேராத கேஸே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. அப்படி இப்ப அவரு பிழைக்க வேண்டியதுனா அவரையும் 50 வயசுல போனாரு. எத்தனையோ டாக்டருங்க சின்ன வயசுல பேசிட்டானு துனியாவில் பிறந்த எல்லாரும் ஹயாத்தா இருக்கான இவன் எல்லாம் போயிடுறான். அவனும் 60 நடுவில் எல்லாம் போயிடுறான். அவன் ஏன் மருந்து சாப்பிட்டு பொழைச்சிருக்கான் காப்பாத்திக்கல. அவதான் டாக்டர் வச்சே உடல் கூறு அனைத்தையும் இப்படி உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் கண்ணாடி மாதிரி அவருக்கு தெரியுமே. எங்கெங்க ஃபால்ட்டோ அப்பப்போ சரி பண்ணி போல்ட் நட்டு மாத்தினா மாற்றி, எங்கெங்க எதை மாத்தினா குழாயை மாற்றி அந்த குழாயை மட்டும் மாற்றிக்க வேண்டியது, அங்கங்க சரி பண்ணி அவர் பாட்டுக்கு 200-300 வயசு வாழ வேண்டியதுன்னு பார்த்தா அவங்களும் எல்லாம் போயிடுறாங்க. 60-50 எல்லாம் போய் சேர்ந்தது. அதுவும் சின்ன வயசுல பிறந்தும் இருக்கு. அதுலயும் ஏப்ப யாராவது இது டாக்டரா தமிழ்நாடு டாக்டரா இருந்த பிறந்த காலத்தினால சரி பண்ணி 100க்கு மேல வாங்கிட்டு இருக்காருங்க அவர் பாட்டுக்கு. எந்த ஃபால்ட் எங்க ஏற்பட்டு டக்குனு உடனே மாத்திடுறாரு. இங்கே கேள்விப்பட்டு இருக்கேன், கிடையவே கிடையாது. எல்லாம் போய் சேர்ந்துட்டான், எவனும் பிழைக்க மாட்டான். அப்ப நீ அவனை கொண்டு ஆகுது இவனை கொண்டு ஆகுதுன்னு கடைசியில் அல்லாஹ்தானே கூப்பிடுற. ஏன் அவனை கொண்டு இவனை கொண்டு ஆகுதுன்னு சொல்ற? ஏற்கனவே அழுத்தவனு அல்லாஹ் பிடி, ஒரு தேவை வரணும், ஒரு வீடு கட்டணும், யாரும் செய்யணும், அவரை பிடிக்கலாமா, அவரை பிடிச்சா வீடு கட்டிடலாமா, இவரை பிடிச்சா வீடு கட்டிடலாமா, அவனை பிடி இவனையும் அவனையும் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு யாரை பிடிச்சா காரியம் ஆகுமோ அவனை பிடி. சிந்தனை உடனே மனுஷன் பக்கம் போவேன். கல்யாணம் ஆகணும், யார்கிட்ட கடை வாங்கலாம், அண்ணன்ட்ட வாங்கலாமா, தம்பிட்ட வாங்கலாமா, இவன்ட்டு ஒரு 10 பவுன் போட சொல்லலாமா, அவன்கிட்ட கேட்கலாமா? ஏன்டா சிந்தனை அங்க இங்கேயும் அலைய விடுற? மூலத்தாளர்கிட்ட சொல்ல, அவன் தர்றேங்கிறான்ல, விளங்குத பை.
அது ஆகவே எனக்கு தெரியுது பை, எந்த காரியங்களுக்கும் அல்லாஹ்வை நம்பு. சிரமம் வரும்போது அவனை கூப்பிடுறது, அதை விட்டோன்னு வஸ்துக்களை அல்லாஹ்வோட ஷிர்க் வைக்கிறது, இந்த புத்தியை விடு என்று நமக்கு அல்லாஹ் தஆலா காட்டுகிறான்.